ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி டீ டைம் ஸ்டோரி. தவறான செய்திகளை பரப்புவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஆமாம், இதற்கு உதாரணமாக இந்த காணொலியை பாருங்கள். இது என்னுடைய காணொலி தான். நான் மும்பையில் வசிக்கக்கூடிய இடங்களில் பயணிக்கும் போது, அதாவது என்னுடைய வாகனத்தில் நான் பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு சிறிய விபத்து. இந்த விபத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன இடைவெளி இருந்தது. அதாவது நம்ம வாகனம் இயக்கும்போது நம்ம செல்லக்கூடிய அந்த பிரிட்ஜுக்கும் அந்த பாலத்திற்கும், அதாவது அந்த கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னுடைய வாகனம் அப்படிங்கிறது டர்ன் அடிக்கும்போது, அதாவது லெஃப்ட் கொஞ்சம் திருப்பும் போது டயர் ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வாகனம் 2 மணி நேரம் அந்த இடத்துலையே ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டோரை உடைக்கவும் முடியாது. வாகனத்தை வெளியில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ ரொம்ப நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு சிறிய மனக்கசப்போடு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த அனுபவத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே உள்ள மக்களுடைய உதவியோடு, அதாவது நல்லவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அங்கே உள்ள உதவியை ப்ளஸ் அதற்கான சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா டோ சர்வீஸ்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எல்லா மாநிலங்களிலுமே இது இருக்கும். ஸோ அந்த நபருக்கு நம்ம கால் செய்தோம் அப்படின்னா அவங்களுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல தேவைப்படுது. அதாவது முதலுதவி மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய வாகனத்தை பாதுகாப்பாக எடுப்பதற்கும் மக்களை பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வருவதற்கும் அவர்களுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த சர்வீஸை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும். ரொம்ப நல்ல விஷயம். அதற்காகவும் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல நபர்கள், அதாவது நமக்கு என்ன சொல்கிறது, நம்மளை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே நம்மளுடைய வாகனம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா அதை ஒரு பதிவு செய்து ஒரு தவறான செய்தியை சித்தரிக்கிறாங்க. இவங்கள் வண்டி விபத்து ஏற்பட்டுடுச்சு, அங்கே அவங்க வண்டியில் உயிரோடு இல்லை, இறந்து விட்டார்கள் அப்படின்னு இப்படி தவறான செய்தியை மக்கள் இடத்துல பரப்புகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி செய்தியை பரப்புறதுனால அவங்களுக்கு நம்ம நன்றியே சொல்லி ஆகணும். அதை இந்த காணொளி மூலியமாக அவர்களுக்கு நன்றி சொல்லவும். ஸோ தொடர்ந்து பேசவும், இணைந்திருங்க. நன்றி.